கார்த்திகை மாத பிறப்பை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐயப்பன் மற்றும் பிற கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரண கோஷத்துடன் சந்தன மாலை அணிந்து கொண்டனர். முதல் முறையாக சபரிமலை செல்லும் கன்னி சாமிகளும் ஆர்வமாக மாலை அணிந்து கொண்டனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகையில் மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வர். அந்த வகையில் இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக கோயில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் இருமுடி கட்டிய பக்தர்கள் சரண கோஷத்துடன் 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். 2வது நாளாக சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. 9 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் கருப்பு மற்றும் காவி நீல வேட்டி அணிந்து குருசாமி கையால் சந்தன மாலை அணிந்து கொண்டனர். மண்டல பூஜைக்காக செல்லும் பக்தர்கள் 41 நாட்களும், மகர விளக்கு பூஜைக்கு செல்லும் பக்தர்கள் 60 நாட்களும் விரதமிருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்வர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். சபரிமலைக்கு முதல் முறையாக செல்பவர்களுக்கு குருசாமிகள் துளசி மாலை அணிவித்து விரத முறைகளை எடுத்து கூறினர். முன்னதாக கார்த்திகை பிறப்பை ஒட்டி ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. திருச்செந்தூர் தூண்டுகை விநாயகர் கோயிலில் திரளான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர். சாமி சரணம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டாயிரம் பக்கத்தில் தாப்பாத்தி முகாமை சேர்ந்தவர்கள் மாலை போட்டு 34 வருஷமாக நாங்கள் சபரிமலை யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் ஒரு 40 பேரோட நாங்கள் யாத்திரை பண்ணுறோம். 18ஆம் வருஷம் போகிற ஒரு சாமி இந்த பின்னாடி இருக்காங்க. மற்ற 7, 8, 9 வருஷம் 10 வருஷம் போகிற சாமிகள் பூரா இருக்காங்க. இத்தனை வருஷமாக நிறைவாக நாங்கள் சபரிமலைக்கு திருச்செந்தூர்லேருந்து மாலை போட்டு யாத்திரை பண்றோம். கடலூர் நெல்லிக்குப்பம் அருள் தரும் ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாளில் ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷத்துடன் குருசாமி கையால் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஐயப்பனை பக்தர்கள் மனமுருகி தரிசனம் செய்தனர். சேலம் குரங்குச்சாவடி ஐயப்பன் கோயிலில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 41 நாட்கள் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாதம் முழுவதும் பக்தர்கள் மாலை அணிந்து கோயிலுக்கு செல்வர். கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோயிலில் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்கள் கடற்கரையில் அமைந்துள்ள பரசுராம் விநாயகர் கோயில், குமரி பகவதி அம்மன் கோயிலில் சரண கோஷத்துடன் குருசாமி கையால் மாலை அணிந்து கொண்டனர். கடற்கரை பகுதி முழுவதும் ஐயப்ப பக்தர்களாக தென்பட்டனர்.
காலேஜ் ரோட்டில் உள்ள ஐயப்பன் கோயிலில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சரண கோஷம் முழங்க மாலை அணிந்து கொண்டனர். தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. கரூர் மாவட்டம் கருப்பத்தூரில் உள்ள ஐயப்பன் கோயிலில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குருசாமி கையால் மாலை அணிந்து விரதத்தை துவக்கினர். சரண கோஷம் முழங்க ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். பெரம்பலூர் ஐயப்பன் சன்னதியில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சரண கோஷத்துடன் விரதத்தை தொடங்கினர்.